Students, good morning to everyone. Today we are discussing about for the steam nozzle problems வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து கன்வர்ஜன் டைவர்ஜன் சொல்லியிருப்போம். ஸ்டீம் டர்பைன் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, அதனோட எப்படி நம்ம அவுட்புட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த ஸ்டீம் அட் த 10.5 bars and 0.95 the dryness is expanded through the convergent divergent nozzles. Convergent divergent nozzle, the pressures of the steam leaving in the nozzle is 0.85 bars. Find first point on the velocity of the steam at the throat of the maximum discharges. Second point, the area at the exit. Third one, steam discharges if the throat area is 1.2 centimeter square. Assuming the flow is isentropic and there are no friction losses, take the n equal to small n equal to 1.1350. இப்போ given data வந்து என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, given data பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரே பாயிண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா given data வந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given data பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் 1 கொடுத்துருக்கோம், ப்ரெஷர் 1, அடுத்தது ப்ரெஷர் 2 கொடுத்துருக்கோம் 0.85 bars. அது சொல்யூஷன் வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் பார்த்தோன்னா, ஏரியா ஆஃப் த த்ராட் ஏடி த்ராட்னா 1.2 centimeter square கொடுத்துருக்கோம், x1 equal to 0.95 கொடுத்துருக்கோம், n equal to 1.135 கொடுத்துருக்கோம். இது என்ன சார் அடுத்து கண்டுபிடிக்கணும் பார்த்தா சொல்யூஷன் we know that by the n point, என்னன்றது வந்து ஐசென்ட்ரிக் ப்ராசஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். n வந்து வந்தாலே the expansions of the steam nostrils வந்து என்ன ப்ராசஸ் வரும், ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷன்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராப்பர் எடுத்து ஸ்டீம் டேபிள் எடுக்கிறோம். ஸ்டீம் இந்த எதுக்கு சார் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா 6.60 பாருக்கு வந்து நம்ம எடுக்கிறோம். அதில் வந்து P1 equal to 10 P1ஓட வேல்யூ நம்ம மேலே கொடுத்துருக்கோம்ல, அந்த P1 வேல்யூக்கு என்னவோ அந்த P1 வேல்யூ ஸ்டீம் டேபிள் நேராக ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்டீம் டேபிள் போய்ட்டு 10.5 பாருக்கு நேரம் என்னென்ன HF இருக்கும், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் இருக்கும், HFG இருக்கும், ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷன் இருக்கும், சூப்பர் ஹீட்டட் ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷன், அது எல்லாத்தையும் நம்ம ஸ்டீம் டேபிள் வழியாக எடுத்துருக்கோம். அடுத்து வால்யூம் எடுத்துருக்கோம். அடுத்து P2 என்னென்ன இருக்கோ அதை நம்ம எல்லாம் கண்டுபிடிக்கணும். PT வந்து ஆஸ் யூஸ்வலாக நம்ம வந்து ஃபார்முலேட்டில் வச்சு கண்டுபிடிச்சிடுறோம். அதே சேம் ஆஸ் யூஸ்வலாக தான், சேம் ஆஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுறோம், S1 equal to SF1 plus X1 into SFG அது கொடுத்துருக்கோம். H1 equal to HF1 plus X1 into HFG1 இது நம்ம கொடுத்துருக்கோம். ஐசென்ட்ரோபி the expansions between inlet and throats அது கொடுத்துருக்கோம். சூப்பர் ஹீட்டர்ஸ் equal to SF1 and 6.3456 kilojoules per kilograms. அடுத்து ST equal to SFT plus XT into SFD இது கொடுத்துருக்கோம். இதோட வேல்யூலாம் ஆஸ் யூஸ்வலாக முன்னாடி கண்டுபிடிச்சதான் 6.3456 and equal to 1.9 bars. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்து 4.8515 கொடுத்துருக்கோம். அதே போல் தான் XT பாயிண்ட், அடுத்து ST பாயிண்ட் வந்து 0.95 நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வலாக பாயிண்ட் கொடுத்துருக்கோம். HT equal to HFT plus X into HFD அது நம்ம ஒன்று கொடுத்து நம்ம என்ன பாயிண்டில் கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டீம் அட் த்ராட் கண்டுபிடிக்கணும். அதனுடைய ஃபார்முலா வந்து VT equal to 2000 ஹோல் ப்ராக்கெட் இந்த ரூட் ஆஃப் 2000 into H1 minus HD கொடுக்கணும். equal to root of 2000 into 2677.7 minus 2579.15 இதை கொடுத்துருக்கோம். equal to 443.96 meter per seconds கொடுத்துட்றோம். அது VT equal to XT into VGT இதை நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 0.2887 மீட்டர் கியூப் per kilograms இது கொடுத்துருக்கோம். மாஸ் ஆஃப் த ஸ்டீம் டிஸ்சார்ஜஸ் அடுத்து நம்ம செட் பண்ணுறோம். at VT into VT divided by VT equal to 1.2 into 10.4 இதை நம்ம கொடுத்தோம்னா நம்ம ஆஸ் யூஸ்வலாக நம்ம இருக்க வேல்யூ எல்லாமே ஃபார்முலேட் ப்ரவர் எடுத்துருக்கோம். AT இருக்குது, VTயோட வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா VT's வேல்யூ கொடுத்தோம். மாஸ் எவ்வளோ மாஸ் கண்டுபிடிக்கணும், மாஸ் ஆஃப் த ஸ்டீம் உள்ளே எவ்வளோ கொடுக்குறோம், 1 kg 2 kg 3 kg கொடுக்கும்போது 0.1845 மீட்டர் கியூப் per kilograms கொடுக்குறோம். அடுத்தது ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன்ஸ் பிட்வீன் த த்ராட் அட் எக்ஸிட் அதில் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ST equal to S2 6.345 இந்த 65 kilojoules per kilogram degree kelvins அதை நம்ம கொடுத்துருவோம் சார். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வருதுன்னா 6.345 into 1.252 plus X2 into 6.162 அடுத்து X2 0.83 அடுத்து V2 X2 into VG2 equal to 0.83 into 1.972 இந்த கேலன்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஸ்வலாக நம்ம எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி வரோம்.
அடுத்தது 1.63 மீட்டர் கியூப் பர் கிலோகிராம் பெர் செகண்ட்ஸ் அது கொடுத்துருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா H2 = HFG, அடுத்து X2 இன்ட்டு HFG2. அதில் வந்து 398.6 ப்ளஸ் 0.83 இன்ட்டு 2269.9 இதை நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிடுவோம். அடுத்த வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டீம் எக்ஸிட். இதை பொறுத்தவரைக்கும் ஸ்டீம் லாஸில் பொறுத்தவரைக்கும் இன்லெட் ஆஃப் த ஸ்டீம் வெலாசிட்டியில் என்ட்ராகுது, அது எக்ஸிட் ஆஃப் த ஸ்டீம்ஸ் எவ்வளோ நம்ம வெலாசிட்டியில் வெளில எக்ஸிட் ஆகுது அதாவது கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா V2 = √2000 இன்ட்டு H1 - H2. இந்த V2ன்றது வந்து 2000 கொடுத்துருவோம். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச H1 - H2 வந்து ஃபார்முலேட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இதில் கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலேட்டை யூஸ் பண்ணி ஆஸ் யூஸ்வலாக நம்ம கண்டுபிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம H1 = H2 ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிடுறோம். கண்டுபிடிச்சது போக அதை 800 அதை என்ன ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 889 மீட்டர் பர் செகண்ட்ஸ் வரும். அக்கார்டிங் டு த மாஸ் பேலன்ஸ் த ஸ்டீம் ஃப்ளோ ரேட், the rate of the throat is equal to flow rate at the exit. MT = M2. இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணும்போது மாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ இன்லெட் அண்ட் அவுட்லெட் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க ஏரியா ஆஃப் த டிஸ்சார்ஜஸ். அந்த த்ராட் வந்து டக்டில் வந்து இன்லெட் எவ்வளோ டைவர்ஜென்ட் ரேட்டா இல்லை கன்வர்ஜென்டா இல்லை நாசில் த்ரூ ஆஃப், இது ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் ப்ராப்ளம் வந்து மேக்கிங்ஸ். இது வந்து ஆஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து வந்துடும். ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிடும். MT = M1, அது M2 = A2 இன்ட்டு V2 / V1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.1845 = A2 இன்ட்டு 889 per 1.63. அடுத்து A2 = 3.397 இன்ட்டு 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர். A2 = 3.39 இன்ட்டு 10⁻⁻4 இன்ட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம் மற்றும் 2.8 bar is expanded through a convergent nozzles to 1.7 bars. 1.7 bar. The exit area is the centimeter. அடுத்த ப்ராப்ளம் சொல்கிறோம். ட்ரை சேச்சுரேட்டட்ஸ் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். 3 centimeters square. Calculate the exit velocity and the mass flow rate for isentropic expansions and the super saturated flows. இதை நம்ம என்ன கொண்டு வரோம்னு பார்த்தா அந்த கிவன் டேட்டாஸ் எந்த அளவுக்கு கொண்டு வரோம். இதுலேயும் கிவன் டேட்டா 2 தான் சார் கொடுத்துருக்கோம். 2.8 bar 1, P2 = 1.7 bar, A2 = 3 centimeters square = 3 into 10⁻⁻4 into meter square. சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஸ்டீம் டேபிள். அடுத்து P1 = 2.8 bars நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கடுத்து ஆஸ் யூஸ்வலாக H1 = 2721.5 kg/kgs. அடுத்து S1, அடுத்து V1, இது எல்லாமே ஆஸ் யூஸ்வலாக கொடுத்துரும். எதை பேஸ் பண்ணி சார் எடுக்கிறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கொடுத்துருக்க அந்த டேட்டாஸ் பவர் பிளான்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணி இந்த 2.7 2.8 பாருக்குள்ளதை நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அதே போல் 1.7 பார் உள்ளதை நம்ம ஸ்டீம் டேபிள் யூஸ் பண்ணி எடுத்துருக்கோம். எடுத்துக்கிட்டு நம்ம என்னென்ன தேவை யூஸ் பண்ணிக்கிறோம். அது என்ன ஐசன்ட்ரோபிக் கண்டுபிடிக்கிறோம். S1 = S2, அது வந்து 7.014 joules per kilogram per kelvins. அடுத்து S2 SF2 = plus X2 into SFG2. அடுத்து 7.014 = 1.475 plus X2 into 5.706. இது நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா X2 = 0.97, X2 into HFG2 into X2 into HFG2 இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். 483.2 plus 0.97 into 2215.6. H2 2634.152 kilojoules per kilogram. V2 = X2 into VG2, 0.97 into 1.0309 அந்த ஆக்சுவலாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1 meter cube per kilograms. Velocity of the steam at exit. V2 = 2000. ஆக்சுவலாக கண்டுபிடிக்கிற ஃபார்முலேட்டர் தான். மாஸ் ஃப்ளோ ரேட்டுக்கு அதே தான். மாஸ் ஃப்ளோ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏரியாவையும் வெலாசிட்டி 2வையும் V2 ரெண்டுத்தையும் அவுட்புட் எடுத்து கண்டுபிடிச்சா 0.1257 நம்ம எடுத்துடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேச்சுரேட்டட் ஃப்ளோஸ். சூப்பர் சேச்சுரேட்டட் ஃப்ளோரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா V2 = √2n / n-1 into P1 into V1 open bracket 1 minus open bracket 1 minus P2 / P1 whole bracket root power of n-1 / n2 into closed brackets. இதில் நம்ம எல்லா வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்.
V2 வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து 2n, என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.3 கொடுத்துருக்கும். 1.3 டிவைட் பை 1.3 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா வேலை ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்னு கொடுத்துருக்கோம். ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்னா 1.3 தான். அடுத்து ப்ரெஷரோட வேல்யூ P1ன்றது ஏற்கனவே நம்ம கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்கோம். வால்யூம் 1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், P2 டிவைட் பை P1ன்றது நம்ம கொடுத்துருக்க வேல்யூ தான். P1 P2 வந்து கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்கோம். யூஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சோன்னா V2ஓட வேல்யூ வந்து 413 மீட்டர் பர் செகண்ட்ஸ் வந்து பர் ஃப்ளோ சேச்சுரேட்டட் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அடுத்து மாஸ் ஃப்ளோ ரேட்டுன்றது வந்து M2 ஆவரேஜாக அதோட ஏரியா 2 இன்ட்டு வெலாசிட்டி 2 இன்ட்டு V2 இந்த 3 இன்ட்டு 10⁻⁻4 இன்ட்டு 413.94800 கொடுத்துருக்கோம். 0.10306 கிலோகிராம் பெர் செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் சார் மெத்தாலஜிஸ். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை சேச்சுரேட்டட் அட் த ப்ரெஷர்ஸ் ஆஃப் த 8 bar the seat in the nozzle and the leaf pressures of the 1.5 bars. If the steam flow, the process is isentropics. If the corresponding expanding the index 1.135 the find the reason bar. If the steam flow process the isentropics, the corresponding expanding, find the ratio of the crossing area exited throughout the maximum discharges. இதுலையும் சேம் தான் கண்டுபிடிக்கும் போது இதே ஸ்டீம் டேபிளை யூஸ் பண்ணி நம்ம P1 P2 வேல்யூ எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 8 பாருக்கு என்ன 4.6 பாருக்கு என்னன்னு ஆவரேஜ் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஆஸ் யூஸ்வலாக அதில் வந்துடும். சரிங்களா, நம்ம யூஸ் பண்ணிடலாம். அதில் வந்து T1 எடுத்துடுறோம். அதில் வந்து 1.5 வெலாசிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதே சேம் ஃபார்மேட்டில் எடுக்கும்போது நம்ம என்ன வேல்யூ பண்ணோம், மாஸ் ஃப்ளோ ரேட்டு தான். இதில் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். இதே சேம் மெத்தட் தான். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ராப்ளம் இருக்குது. அந்த 4 ப்ராப்ளம் சேம் மெத்தாலஜிஸ் தான். இதை கோத்ரூ பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது பார்க்கலாம். தி ஸ்டீம் ஃப்ளோ டேட்டா ரெஃபரன்ஸ் டு த சிங்கிள் ஸ்டேஜ் இம்பல்ஸ் டர்பைன்ஸ். டர்பைனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம எவ்வளோ இன்டெக் ஆகுது அது வந்து நாசிலில் தான் கன்வர்ஜன் டைவர்ஜன் பற்றி பார்த்தோம். இப்போ ஸ்டீம் இம்பல்ஸ் டர்பைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஐசென்ட்ராபிக் நாசில் த என்ட்ரோபி ட்ராப்ஸ் 200 kilojoules per kilogram. Nozzle efficiency 90%. The nozzle angle 25 degrees. The ratio of the blade speed to the oil components of the steam speed 0.5. The blade the coefficient 0.09. The velocity of the steam entering the nozzle in the meter per seconds. Find the blade angle at the inlet and the outlet of the steam. Enter the blade without the shock. And the leaves. The blade in the axial directions. The blade efficiency power developed the axial thrust if the steam flow rate is 10 kg per seconds. இது வந்து 2003 கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஹச் கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, பிபின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆஸ் யூஸ்வலாக நம்ம அந்த கிவன் டேட்டாலாம் எடுத்து எழுதணும் சார். கிவன் டேட்டா எடுத்து எழுதிட்டு பீட்டாஸ் எல்லாமே எடுத்து எழுதிட்ட பிறகு இந்த சொல்யூஷன் ஆக்சுவல் என்தால்பி ட்ராப்ஸ் கொடுத்தோன்னா H1 minus HE is equal to H1 minus HEN இது கொடுத்துருக்கோம். 180 kilojoules per kilogram. இந்த V சொல்கிறது நம்ம கொடுத்துடலாம். இன்லெட் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டீம் டு த டர்பைன்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்கள். அடுத்தது 544.46 மீட்டர் per seconds. VF2 is equal to V1 into since 25 alphas 60.75 into since 25 alpha 253.89 மீட்டர் per seconds. இதெல்லாம் நம்ம கொடுத்தோட டேஞ்சரன்ஸ் ஆங்கிள் மூலிமா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். VW1 is equal to minus VB squares. இது 2 பாயிண்டில் நம்ம டேஞ்சரன்ஸில் வந்து யூஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா 372.25 மீட்டர் per seconds. Tans VF1 is equal to VW1 minus VBs and 253.89 where 544.47 minus 272.27. அது வந்து theta is equal to 43 alphas. VR2 into 0.9 into VR1 is equal to 0.09 into 372.25 335.03 meter per seconds. For tangential ABD, the cos theta is equal to AB divided by AD. VB divided by VR2 272.27 335.03 alpha. The theta is equal to
pi theta is equal to 35.39. The V2 is equal to VR2 minus VBU square. V2 is equal to 335.03 minus 273.032 square, 195.28 meter per second. Power developed formula வந்து பார்த்தீங்கன்னா P is equal to M into VW1 plus B2 and into VB is equal to 10 into is equal to 10. அதோட VP எம்மோட மாஸோட வேல்யூ கொடுத்துருக்கோம், VW1 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 544 கொடுத்துருக்கோம், ப்ளஸ் V2 வேல்யூ கிடையாது, கான்ஸ்டன்ட் ஜீரோ, எக்ஸிட் வந்து என்னென்னு தெரியுது, ஜீரோ போட்டுடலாம். இன்ட்டு 273 இன்ட்டு போட்டால் 1482.18 கிலோவாட்ஸ் கொடுத்துரும். பிளேட் எஃபிஷியன்சி கொடுத்துட்றோம். எஃபிஷியன்சி பீட்டாஸ் பிளேடோட எஃபிஷியன்சி பார்த்தோன்னா M இன்ட்டு W1 VW1 ப்ளஸ் VW2 இன்ட்டு VB டிவைட் பை 1/20 600.75 into 2 82.14%. Axial thrust Fy is equal to M into VF1 minus VF2 is equal to 253.89 minus 273.28. And the phase பார்த்தீங்கன்னா 586 in 1 நியூட்டன்ஸ். இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதான் தட் இஸ் மெத்தடாலஜி ஆஃப் ஒர்க்கிங்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்டீம் என்டர் த பிளேட் த ரோ அண்ட் த இம்பல்ஸ் டர்பைன்ஸ் வித் வெலாசிட்டி ஆஃப் 600 மீட்டர் பர் த angle of 25 degrees centigrade to be the planes of the rotations of the blade. The means of the blade is 250 meter per seconds. The plant angle at it exists side is 30 degree. The blade frictionless is 10% is determined. The blade angle and inlet. The work done per kilogram of steam. The diagram of the efficiency. The axial thrust per kilograms of the steam per seconds. இதில் பார்த்தீங்கன்னா V1 is equal to 600 meter per seconds, alpha 25 degrees. அடுத்தது VB is equal to 250 meter per seconds. Theta pi is equal to 30 degree centigrade. அடுத்தது VR2 divided by VR1 0.09. ஃபார்முலா எடுத்து போகிறது தான் சொல்யூஷன்ஸ் வந்து சொல்யூஷன் வந்து டயக்ராம்ஸ் சொல்யூஷன் வந்து டெல்டா ஈக்குவல் டு BCE. இதை நம்ம கொடுத்தா ட்ரையாங்கிள் வந்து நம்ம என்ன கிடைக்குது இந்த டைமென்ஷன்ஸ் ரேஷியோஸ் அதில் நம்ம ஃபார்முலேட் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஒர்க் டன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பிஎஃபோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா BR1 ஃபார்முலா வந்து இந்த ரேஷியோஸ் அதனுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தா இந்த 388.09 மீட்டர் பர் செகண்ட்ஸ் கொடுக்குறோம். ஒர்க் டன் ஈக்குவல் டு M into VW1 plus VW2 VB. W is equal to 1 into 547.79 plus 52.49 into 250, 149.07 kilowatts per kilogram. Diagram efficiency is equal to VW1 plus VW2 into VB. MV1 plus square divided by 2. 49.149 into thousands divided by 1 into 600, 82.82. Axial thrust My into MV VR2 1 into 252 57.174 79.73 kilograms per seconds.